நம்மளை மீட்க வந்தவர். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதே மனம் திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யோவேல் புஸ்தகத்தில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அப்படி படிச்சிருக்கேன். போதும் பாருங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். தீங்குக்கு மனஸ்தாபப்படுற தேவனாய் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயத்தை கிழித்து அப்படின்னு போட்டிருக்கு. இருதயத்தை கிழிக்கிற சும்மா கையை வச்சு கிழிச்சிருங்க அப்படியா? கிழிச்சுன்ற அர்த்தம் என்ன? அதல்ல. உன் ஆவியில் ஆத்துமாவுக்கு உன் இருதயத்தை உடைத்து. ஆமென். அந்த அம்மா எப்படி மனம் திரும்புகிறாங்க? நான் பாவி ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என்னை ரட்சிங்கன்னு கண்ணீர் விட்டு வந்த பொழுது இயேசு ஏற்றுக்கிட்டு. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நம்முடைய பாவத்துக்காக என்னைக்காவது மனஸ்தாபப்பட்டு நம்ம அழுதுருக்கிறோமா? யோசித்து பாப்பா. கர்த்தர் அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதா? கடவுள்கிட்ட கேட்கணும், ஏசப்பா ஒரு சின்ன தப்பு வந்தாலும் பயம் வரணும். ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, என்னை சுத்திகரிங்க ஐயா, இதுலேருந்து நான் மீண்டும் ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவோம். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? என்ன காரணத்துக்காக கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது படிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாரு? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் யாராவது டக்குன்னு படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் வாழ்வதற்கு. போதும் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால், நாம் பிறக்கிறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து குற்றமில்லாமல் வாழ்வதற்கு இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாலே நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்லவர். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே இங்கே இப்படி ஒரு ஆலயம் வரணும், இந்த ஆலயத்தில் நான் தேவனை ஆராதிக்கணும், நான் தேவனை பின்பற்றணும். அவர் குறிச்சதியா இது? ஏதோ தற்செயலாக நடந்ததில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இது தற்செயலாக உருவானதில்லை. நம்ம தற்செயலாக வர்றதில்லை, வரல. ஏதோ தற்செயலாக இயேசு பக்கம் தேடி வந்திருக்கிறோம். தற்செயலாக நடந்ததல்ல. தேவன் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் ஆண்டவர் நம்மளை குறிச்சிருக்கிறார்னா அவளுக்கு எவ்வளவு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், எவ்வளவு ஒரு நல்ல ஜீவியை நம்ம வாழ்க்கையில் செய்யணும், ஆண்டவர் மேலே எவ்வளவு நம்ம அன்பை செலுத்தணும், வசனத்தில் நம்ம எவ்வளவு கேட்கணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே 2ஆம் அதிகாரம் 15-16 போட்டிருக்கு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தையை கூட கூட்டுங்க. ஆமென். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது, நான் சர்ச்சுக்கு வரக்கூடாது. பைபிள் என்ன போட்டிருக்கு? பால் குடிக்கிற குழந்தையே சர்ச்சுக்கு கூட்டுவான்னு போட்டிருக்கா இல்லையா ஐயா? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சின்ன பிள்ளைய வச்சுருக்கிறேன், சர்ச்சுக்கு வரக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? அதை கவனிங்க. பெரியோர்களே, முதியோர்களே, வாலிபர்களே, கன்னிகைகளே, இளம் பிள்ளைகளே, பால் குடிக்கிற பிள்ளைகளே, அந்த பால் குடிக்கிற பிள்ளைகளையும் கூட்டுங்கள். ஆமென். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த இடத்துல ஜனத்தை கூட்டுற இடம் சபையை பரிசுத்தப்படுத்துகிற இடம். ஆமென். நீங்கள் பரிசுத்தம் அடைகிற இடம், நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிற இடம். தேவ வசனத்தினாலும் ஆவியினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை இயேசு வருகிற வரைக்கும் நடக்கும். ஆமென். நாம் போகலாம், நம்மளை கொஞ்சம் நாளைக்கு தான் அடுத்த ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். இப்படித்தான் ஒவ்வொரு சபைகளிலேயும் அது இயேசு வருக வர அந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் போடுறாரா, சொல்லியிருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுவோம். டிசம்பர் மாதம் 27, 28, 29 3 நாள் நம்ம சர்ச்சில் உபவாச ஜெபம் வச்சிருக்கிறோம். உபவாச நாட்களை நியமிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அந்த 3 நாள் லீவு போட்டே நீ வந்து உட்காரன் சர்ச்சில்? அந்த உபவாச ஜெபத்தில் மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஒரு லீவு போட்டே நீங்கள் சபைக்கு வந்து ஆராதிச்சிங்கனாலுமே அந்த மாதத்துக்குரிய நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. கர்த்தருடைய பிள்ளை,
நீங்கள் குறைபட மாட்டீங்க. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? உபவாச நாட்களை நியமியுங்கள். ஏன் உபவாச நாட்களை நியமிக்கணும்? ஏன் அழுகையோடு மனம் திரும்பணும்? கர்த்தருடைய நாள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். எந்த நாள் வருகிறது? கர்த்தருடைய நாள். அழிகிற ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு வரப்போகுது. நீங்கள் காப்பாற்றப்படணும். உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். உங்கள் சந்ததிகள் காப்பாற்றப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம குடும்பம் காப்பாற்றப்படணும். அப்படியானால் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றார், சோத்திரம், உபவாச கூட்டத்தை கூட்டுங்க, ஜெபம் பண்ண, முதியோரை சேருங்கள். என்ன போட்டு பாருங்க, பரிசுத்த உபவாசம். நீங்கள் சபையை சபை, ரெண்டாவது முதியோர், சோத்திரம், பிள்ளைகள், அடுத்து பாலுங்கிற குழந்தை. அது கீழே பாருங்க, யோவேல் 2:17 கர்த்தரின் பணிவிடக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே ஆசாரியர்கள், நம்மெல்லாம் லேவியரும் ஆசாரியருமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது, ஏசப்பா எங்கள் தேசத்தின் பாவத்தை மன்னியும். ஆமாம், எங்கள் பாவத்தை மன்னியும். எங்கள் பிள்ளைகள் செய்த பாவத்தை மன்னியும். எங்கள் குடும்பம், எங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை மன்னியும். எங்கள் தாய் தகப்பனார் முன் சந்ததியார் செய்த பாவம் எங்களை தொடரக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவங்களை தொடரக்கூடாது. எங்களை சுத்திகரின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவாக தேவாலயத்தில் இருந்து உங்கள் கண்ணீரை சிந்தி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் மறுமொழி கொடுத்து, 2:19 போட்டிருக்கா, கர்த்தர் என்ன செய்கிறாரு? மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தை எண்ணெயும் கொடுத்தேன். எப்போ நம்முடைய தரித்திரம் மாறும்? எப்பொழுது நம்முடைய பஞ்சம் மாறும்? எப்பொழுது நம்முடைய வியாதி மாறும்? எப்பொழுது நம்முடைய கடன் தொல்லை மாறும்? எப்பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும்? எப்பொழுது சமாதானம் வரும்? அல்லேலூயா சொல்லுவோம். தெய்வ பிள்ளையே, உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஊற்றி, உன் கண்ணீரை தெய்வ சமூகத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னையும் ஆசீர்வதிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மறுமொழி கொடுத்து உன் வீட்டில் பஞ்சம் இல்லாமல், உன்னை கடன் இல்லாமல், உன் வாழ்க்கையில் தரித்திரம் இல்லாமல், அல்லேலூயா சொல்லுவான், வீட்டில் பணம் குறையாமல், வீட்டில் தானியம் குறையாமல், என்ன குறையாமல் உன்னை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உன் வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகும். உன் வீட்டில் சமாதானம் உண்டாகும். தெய்வ பிள்ளையே, நீ சஞ்சலத்தோட காலமெல்லாம் வாழணும்ன்றது அவர் சித்தம் அல்ல. உன் குடும்பத்துக்கு, வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், மறுமொழி கொடுத்து, உன் வீட்டில் நான் ஒரு நாளும் குறை விட மாட்டேன். உன் வீட்டில் சத்துரு நுழையாது, பிசாசு நுழையாது. உன் வீட்டில் அந்தகார ஆவியில் துஷ்டம் உன் வீட்டில் வர முடியாது. உன் வீட்டில் துன்மார்க்கம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுவான். தேவ சமூகத்தில் மாத்திரம் கிடக்கணும். ஆமென். ரெண்டாவது கருத்து, அடுத்த ஒரு வசனம் முடிக்க